Hello, this is TAPSA 360 from TAPFIS Academy. நாம இன்னைக்கு ஸ்கீம்ல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா வந்து பிரதான் மந்திரி வித்யாலட்சுமி திட்டம். ஸோ வித்யாலட்சுமி ஸ்கீம் அப்படின்னாலே இந்த திட்டம்னாலே என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். என்னென்னா சரியான காசு இல்லை, அதனால் என்னால் படிக்க முடியல அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழல் வந்துட்டு வரவே கூடாது. ஸோ அதுக்காக தான் இவங்க வந்து ஒரு போர்ட்டல் அண்ட் ஆல்சோ ஸ்கீம்லாம் தொடங்கி அதை ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதான் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து வித்யாலட்சுமி ஸ்கீம். ஸோ வந்து டிசர்விங் ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக அவங்க படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கான படிப்பை வந்து எவ்வளோ பெரிய ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷனாக இருந்தாலும் இஃப் தே டிசைட் டு ஸ்டடி இன் தட் அது கண்டிப்பாக நடக்கணும், அவங்க அதுக்கான டிசர்விங்காக இருந்தால் கண்டிப்பாக அது நடக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு இதாக தான் வந்து இந்த ஸ்கீமை வந்து ஒரு நல்லதுக்காக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த ஸ்கீம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்னென்னா, பிரதான் மந்திரி வித்யாலட்சுமி திட்டம் என்பது தகுதியான மாணவர்களுக்கு பிணையம் மற்றும் உத்தரவாதமின்றி கல்வி கடன்களை வழங்குவதற்காக வடிவமைக்கப்பட்ட ஒரு ஒருங்கிணைந்த இணையதளம் மற்றும் கல்வி கடன் திட்டமாகும். ஸோ இப்போ பிணையம் மற்றும் உத்தரவாதமின்றினா எந்த ஒரு கொலேஷனும் இல்லாமல், இப்போ இது பாண்டு வச்சா இது கொடுப்போம், டாக்குமெண்ட்ஸ் வச்சா இந்த மாதிரிலாம் எதுவும் இல்லாமல் ஒரு பியூர் அண்ட் பியூராக வந்துட்டு கல்வி கடன் அவங்களுக்கு வழங்குறதுக்கான ஒரு ஒருங்கிணைந்த ஒரு ஸ்கீம் அப்படிங்கிறது தான் இந்த திட்டம். ஓகேவா? இது இந்தியா முழுவதும் உள்ள தலை சிறந்த தரமான உயர் கல்வி நிறுவனங்கள் அப்படின்னு சொல்லக்கூட குவாலிட்டி ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எதுவாக இருந்தாலும் சேர்க்கப்பட்ட மாணவர்களை இலக்காக கொண்டு குறிப்பிடத்தக்க வட்டி மானியங்களையும் கடன் உத்தரவாதங்களையும் வழங்குகிறது. ஓகேவா? ஸோ இது என்ன சொல்கிறாங்க, இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த விதமான ஒரு குவாலிட்டி ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எதுவாக இருந்தாலும் சேர்க்கப்பட்ட மாணவர்களை இலக்காக எடுத்திருக்கு. சரி, அங்கே இருக்கவங்க யாராக இருந்தாலும் இவ்வளோ கட்டி படிக்க முடியல அது மாதிரிலாம் இருக்கவங்களுக்கு இது மூலிமா லோன் அமௌண்ட்ஸ் கொடுத்து உதவுது. அது மூலிமா அவங்க கண்டினியூஷனாக அவங்களோட படிப்பை மேற்கொள்கிறதுக்கு உதவி பெறுற மாதிரி அமையுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். நெக்ஸ்ட், முக்கிய அம்சங்கள் மற்றும் நன்மைகள் பிணையம் மற்றும் உத்தரவாதார் இல்லாதது. ஓகேவா? ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, கடன்களுக்கு எந்த பிணையமும் தேவையில்லை என்பதால் தகுதியின் அடிப்படையில் விண்ணப்பிக்கும் அனைவருக்கும் தரமான உயர்கல்வி கிடைக்கிறது. ஸோ நான் சொன்ன மாரி இதுக்காக வந்துட்டு இவங்களுக்கு தான் இது அப்படி கிடையாது. தகுதி அவங்க அப்ளை பண்ணுறாங்க, அவங்களுக்கு அந்த தகுதி இருக்கா, வாட் இஸ் த எலிஜிபிலிட்டி, ஸோ அந்த எலிஜிபிலிட்டியை பார்த்துட்டு அவங்களுக்கு அதை கொடுக்குறாங்க. ஸோ இதனால் வந்து எதுவும் தேவையில்லாமல் உத்தரவாதங்கள் இதை கொடுங்க, இந்த பேப்பர்ஸ் கொடுங்க, நான் இதுக்கு கொடுக்குறேன், அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களோட எலிஜிபிலிட்டியை பார்த்துட்டு அவங்களுக்கு கொடுக்குறாங்க. ஓகேவா? கடன் வரம்புகள், கல்வி கட்டணம், விடுதி, உணவு, வாழ்க்கை செலவுகள் மற்றும் மடிக்கணினிகள் போன்ற அனைத்து வகையான தொடர்புடைய செலவுகளையும் உள்ளடக்கி இருக்கிறது இந்த லோன். ஓகேவா? கடன் தொகைக்கு உச்ச வரம்பு இல்லை. சரியா? இது இவ்வளோதான் அப்படிங்கிறது கிடையாது. உங்களுக்கு தேவையான அடிப்படையாக என்ன எலிஜிபிள் திங்ஸோ அதை அவங்க வந்து வாங்கிக்கலாம். ஸோ பேசிக்கான ஃபண்டமெண்டல் நீட்ஸையும் அவங்க இது மூலிமா பெறலாம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. கடன் உத்தரவாதம், இந்திய அரசு குடும்ப வருமானத்தை பொருட்படுத்தாமல் 7,50,000 வரையிலான கடன் தொகைக்கு 75% கடன் உத்தரவாதத்தை வழங்குகிறது. ஸோ இது மூலிமா பார்த்திங்கன்னா அவங்க வந்து குடும்பத்துடைய வருமானத்தை எல்லாம் வந்து பொருட்படுத்தாமலாம் they are giving this loan அப்படிங்கிறது பார்க்குறோம். ஓகேவா? ஸோ அப்போ வந்து 7,50,000 வரையிலான கடன் தொகைக்கு 75% கடன் உத்தரவாதத்தை வழங்குகிறது அப்படிங்கிறதையும் நம்ம இங்கே பார்க்குறோம். நெக்ஸ்ட், வட்டி விகிதங்கள். வட்டியானது பொதுவாக தனிப்பட்ட வங்கியின் வெளிப்புற ஒப்பீட்டு கடன் விகிதம் EBLR அப்படின்னு சொல்லுவாங்க, எக்ஸ்டர்னல் பெஞ்ச்மார்க் லோன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த இதில் தான் பார்த்திங்கன்னா கொடுக்குறாங்க. ப்ளஸ் 0.5% என்ற வரம்பிற்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. எக்ஸாம்பிள் இப்போ வந்து RBIயோட ரெப்போ ரேட்ஸ் எல்லாமே வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த EBLRல தான் வரும். ஸோ அப்படி இருக்கப்போ வந்துட்டு அந்த கடன் விகிதம் ப்ளஸ் 0.5% என்ற வரம்பிற்குள் நிர்ணயிக்கப்பட்டு இது செயல்படுது. நெக்ஸ்ட், கடனை திருப்பி செலுத்தும் காலம், தற்காலிக தடை காலம், படிப்பு காலம் ப்ளஸ் 1 வருடம் முடிந்த பிறகு கடனை திருப்பி செலுத்த மாணவர்களுக்கு 15 ஆண்டுகள் வரை அவகாசம் வழங்கப்படும். சரியா? ஸோ அந்த கடன் வந்து எவ்வளோ நாளும் அவங்க வாங்கி அதை படிச்சுக்கலாம், இவ்வளோதானுக்கு அதுக்கு வரம்பு கிடையாது. ஸோ அவங்க என்னென்னா படித்த காலம் ப்ளஸ் 1 வருடம் இல்லைன்னா அதுலேருந்து 15 வருடங்கள் வரைக்கும் பார்த்திங்கன்னா வந்துட்டு இவங்க
இந்த அந்த 12 வருடங்கள் எடுத்துக்கலாம், அதுக்குள்ளே வந்து அதுக்கப்புறம் இந்த கடனை கட்டிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் வட்டி மானிய நன்மைகள் ரூபாய் 4.5 லட்சம் வரையிலான குடும்ப வருமானம். தொழில்முறை படிப்புகளுக்கு தற்காலிக தடை காலத்தை 100% வட்டி மானியமும், தொழில்நுட்பம் அல்லாத தொழில்முறை அல்லாத படிப்புகளுக்கு 3% வட்டி மானியமும் வழங்கப்படும். சப்சிடி வந்து இந்த தொழில்நுட்ப டெக்னாலஜிக்கல் ரிலேட்டடான இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 100% வட்டி மானியம், இது வந்து பார்த்திங்கன்னா 3% வட்டி மானியமும் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் குடும்ப வருமானம் ரூபாய் 4.5 லட்சம் முதல் 8 லட்சம் வரை. கடன் தள்ளி வைப்பு காலத்தில் 10 லட்சம் வரையிலான கடன்களுக்கு 3% வட்டி மானியம் வழங்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து எலிஜிபிலிட்டி வைஸ். ஓகே, நெக்ஸ்ட் உடனடி சேவை ஊக்கத்தொகை. தங்களது படிப்பு மற்றும் தற்காலிக தடை காலங்களில் வட்டியை தவறாமல் செலுத்தும் மாணவர்களுக்கு 1% வரை கூடுதல் வட்டி சலுகை வழங்கப்படுகிறது. ஸோ அந்த அவங்களுக்கான அந்த படிப்பு மற்றும் தற்காலிக தடை காலங்கள்லாம் இருக்கும்ல, ஸோ அதிலெல்லாம் வட்டியை வந்து தவறாமல் செலுத்துகிற மாணவர்கள் அந்த சப்சிடி அவங்களுக்கான அந்த இன்ட்ரெஸ்ட்டை வந்து தவறாமல் கொடுக்குறவங்களுக்கு பார்த்திங்கன்னா வந்துட்டு 1% வரை கூடுதல் வட்டி சலுகை, இன்ட்ரெஸ்ட்ல சலுகையும் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். சரி, விண்ணப்பிப்பது எப்படி? ஒருங்கிணைந்த இணையதளம் எதுனா இப்போ வித்யாலட்சுமி போர்ட்டல் அப்படின்னு சொல்லிட்டே இருக்குது. ஸோ அதுக்குள்ளே போனாலே இதுக்கு ரிலேட்டடான எல்லாமே வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் எப்படி விண்ணப்பிக்கலாம், என்னென்னா நமக்கான ப்ரூஃப் அது என்னவோ அது இது பண்ணிக்கலாம். விண்ணப்பிக்கும் போது மாணவர்கள் அடிப்படையான ஆதார், பான், முந்தைய மதிப்பெண் பட்டியல்கள், நுழைவுத் தேர்வு முடிவுகள், கல்வி நிறுவனத்தின் கட்டண அமைப்பு மற்றும் மானியம் கோரினால் வருமான சான்றிதழ் ஆகியவற்றை தயாராக வைத்திருக்க வேண்டும். இது வந்து நம்ம எல்லாத்துக்குமே வந்து ஒரு ப்ரொசீஜர் ஃபண்டமெண்டலாக நம்ம பண்ணிப்போம். விண்ணப்பங்கள், வட்டி மானிய கண்காணிப்பு மற்றும் மாணவர் குறைகள் ஆகியவை PM வித்யாலட்சுமி அதிகாரப்பூர்வ இணையதளம் மூலம் மையப்படுத்த முறையில் செயல்படுத்தப்படுகின்றன. ஸோ இது மூலியமாக தான் இதெல்லாம் வந்து செயல்படுது. ஸோ இப்போ என்னென்னா நம்மளுக்கு ஃபண்டமெண்டலாக ஒரு பேசிக்காக இந்த ஸ்கீம்னால் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா, எவ்வளோ பெரிய ஹையர் எஜுகேஷன்ஸில் நீங்கள் படிக்கணுன்னாலும் நீங்கள் படிக்கலாம். அதுக்கான லோன் அமௌண்ட்டை சென்ட்ரல் கவர்மெண்ட் இஸ் கிவிங் த ஸ்கீம் த்ரூ என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு PM வித்யாலட்சுமி அப்படிங்கிறத இங்கே நம்ம நோட் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ அதுதான் இந்த ஸ்கீமில் பார்க்குறோம். ஸோ ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்ட் த வீடியோ. தேங்க்யூ.